அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் இந்த ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 28 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைங்க நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்டில் கொடுக்க படிச்சு முடிச்சு நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நமக்கு கதை கொடுக்கலாமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தா தன்னுடைய நண்பர்கள் யூசுக்கோடைய டீமா இருக்கிற காமக்கூர் ஹைஸ்கூலுக்கும் லியோனார்டோ சில்வா இருக்கிற ஹீரோடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டா இருக்கிற அவனுடைய டீமுக்கும் இடையில ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. ஓகேவோட இது சாம்பியன்ஷிப்னால இந்த ஃபைனல்ஸை பார்க்க எல்லாருமே மும்பரமா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோடைய டீமே வந்திருக்கு ஃபுல்லா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு டீமுக்கான கமெண்ட்ரி கொடுக்குற ஆளுங்க தனித்தனியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா காமக்கூராவை விட சியோகோன்னு சொல்லக்கூடிய அந்த லியோனார்டோ சில்வா இருக்கிற டீமுக்கு பார்த்தா அவ்வளோ ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறானுங்க. அவனுங்கள எல்லாருமே நிறைய பேர் இதுல ஃபாரின் சேர்ந்த பிளேயர்ஸ்ல இருக்கானுங்க. அவனுக்கு தனியாக ஃபேன் பேஸ் இந்த இடத்துல இருக்காங்க கண்டிப்பா. அதனால மேட்ச் கண்டிப்பா ரொம்ப ஈஸியால இருக்காது. ஆரோக்கியம் பார்த்தா அதுக்கப்புறம் ஏன்பா யார் ஜெயிச்சா யார் தோத்தாலும் நமக்கு என்ன கவலை. நம்ம அடுத்த சாம்பியன்ஷிப்ல வந்து திரும்ப வந்து அவனுக்கு கூட விளையாட்டு ஜெயிக்க தான் போறோம். அது நடக்கதே இல்லையா பாருங்க. ஏய் நீ பேசுகிற கம்யூனிட்டி ஏற்கனவே கிட்ட கிலோ கணக்கில் வெயிட்ட போட்டு வச்சிருக்க. நீ விட இந்த வேத்தெல்லாம் பேசல அப்படின்ற மாதிரி ஓட. அதுக்கப்புறம் கத்த டீ கலை கதறான் அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் கத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காமக்கூராவுடைய டீம் கோச்சும் பாருங்க. இப்போ உங்களுடைய ஆப்பனண்ட் இருக்காங்களே அவங்க ஃபாரினை சேர்ந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம். அவங்க கிட்ட அதிகப்படியான ஸ்கில்லும் இருக்கலாம். அவங்களுக்கு நான் தனி ஃபேன் பேஸே இருக்கலாம். இத்தனை இருந்தும் அவங்கள நீங்க இந்த இடத்துல தோக்கடிக்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா நீங்க தோத்து போகிறதுக்காக மேட்சுக்கு ஒன்றும் வரல. அதனால முடிஞ்சளவுக்கு நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜி படி அந்த இடத்துல விளையாடுங்க. ஜெயிக்கிறது மட்டுமே முயற்சியா இருக்கணும் உங்க எல்லாருக்கும். இதுல அதிகமா மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் வந்து வெளிநாட்டை சேர்ந்த பிளேயர்ஸுமே உனக்கு 3 பேர் மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணுங்க. கூடவே சுகுரோவோடைய ஃப்ரெண்டா இருக்கிற லியோனார்டோ சில்வா அவனை விட்டுறாதீங்க. அவனை விட்டீங்க உங்களை கோல் போட விட மாட்டான். அதனால சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல. அதுக்கப்புறம் அவனுக்கு உன்ன பக்கம் விளையாட்டு இருக்கேன். அவனுங்களாம் நவசா இருக்க மாதிரி இல்ல. என்ன ஆச்சு ரிக்கி என்னென்ன ஆயிச்சாவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் அவ்வளவு பெரிய ஆளுன்னு அதெல்லாம் கிடையாதுல. இல்லடா ஜப்பான்ல சுகுரோன்றது மிகப்பெரிய ஆடியோலாம். அவன் இல்லைன்னா ஜப்பானுடைய பிரைடே கிடையாது. லியோ என்ன இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் எல்லாத்திலும் ரொம்ப முதன்மையானவன். மேட்ச்ல பாரு தேவையில்லாம என்கிட்ட இதை பத்திலாம் பேசிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னா ஏய் இங்க பாடுறா அது ஒன்றும் உன்னுடைய பிரச்சனை கிடையாது. ஏத்துக்காம போறது உன்னுடைய முடிவு. ஆனா நான் கண் கூட அவன் கூட சேர்ந்து விளையாடி இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால அவன் கண்ணு முன்னாடி இப்ப தோத்து போக முடியுது. கண்டிப்பா இந்த இடத்துல எதுனா ஒரு இடத்துல சுகுரோ கண்டிப்பா இருக்கலாம். அதுதான் அவனுடைய பிரதருடைய உடம்புல இருக்கலாம். பாஸ்ட்ல நடந்த விஷயம் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் அவன் கூட விளையாடுறதை வச்சு தான் சொல்றேன். சரி ஓகே தேவையில்லாத இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாத. நான் போய் விளையாட போறேன். அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க ஒவ்வொரு டீம்ல இருக்கிறவங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லியோனார்டோ சில்வாவுடைய டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்காங்க. மேட்ச் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க மேட்ச் ஆரம்பத்திலே பார்த்தா நம்ம காமக்கூரா டீம் பார்த்தா ரொம்ப முன்னணியில இருக்காங்க. பால் யாருக்குமே பாஸ் பண்ண முடியல. திணறானுங்க. யோசிக்கவோ பால் எடுத்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா சில்வா என்ன தான் தடுக்க வருவோம் விட மாட்டேனே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் முன்னாடி வர பாலை தடுத்து இருக்கான். இவனுடைய பிரசன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா சுகுரோவுடைய ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படி நம்ம சுகுரோவை யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு எதிராக விளையாடுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நீ சுகுரோவுடைய கிளாஸ்மேட்டாமே அவங்க பாத்தியா யூசுக்கு யூசுக்குன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா 1-on-1 அவனுக்கு அப்படி திணற அடிக்கிறதுக்கு சாம வேகமா போவான். ஆனா இருந்தாலுமே பார்த்தா அவனுடைய கவனம் எல்லாம் அவன் மேல இருக்கிறதுனால நம்ம சில்வாவும் அவனை நோக்கி போயிட்டு இருக்க. அந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி பால் பின்னாடி பாஸ் பண்ணுவான். எந்த பால் திரும்பி இன்னொரு டீம் கிட்ட போக மேட்சோ பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா டக்கோஜோ கிட்ட பாலம் வர பரவாயில்ல அண்டர்-19 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டாரு. அவருக்கும் அப்புறம் பிரேசிலுடைய டாப் நம்பர் 1 வேர்ல்டு பிளேயரா இருக்கிற லியோனார்டோ சில்வாக்கும் இடையில என்ன நடக்க போறது வந்து பார்ப்போம். டக்கோஜோ விட்டா சொன்ன மாதிரி ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம காமக்கூரா டீமுக்கு தான் சப்போர்ட் பண்றான். பால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆப்பனன்ஸ் எல்லாமே தன்னடிக்க எடுத்துன்னு போக ரிக்கியால சுத்தமா முடியல. எந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த பையன் பால் எடுத்துக்கினேன் நம்மளுடைய லீடர் கிட்ட வரேன். மேட்ச் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஆரோக்கியம் லியோனார்டோ சில்வாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. கிட்டத்தட்ட 25 மீட்டர்லயே கோல போட்டவன். அவனை நம்ம என்னன்னு சொல்றது. கண்டிப்பா காமக்கூரா வந்து அஃபென்ஸ் மட்டும் இல்லாம டிஃபென்சிவ் பண்ணா மட்டும் தான் ஓரளவுக்கு வச்சு இவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் பால் பார்த்து நம்ம ஜம்பா கிட்ட வர அவனை நோக்கி நிறைய பேர் வர. ஆனா பால் பார்த்தா இடையில வந்து நம்ம பால் தூக்கி விசிறி அடிப்பான். யோசிக்க கிட்ட பால் போக யோசிக்க அதுக்கப்புறம் பால் விடாம எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லாம டாக்குஜோவும் குறுக்கல வர அவனுக்கு பார்த்து பால் பாஸ் பண்ணிடுவான். டாக்குஜோ தன்னுடைய ராக்கெட் ஸ்பீட்ல சமவேகமா போயிட்டு இருக்காரு மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவன் போற ஸ்பீட்ல பார்த்தா ரிக்கி உனக்கு டப்பு கிட்ட வர விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கிடைக்கிற பாலை விடாம அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து கோலை போடுற ரொம்ப லாங் ரேஞ்சா இருக்கு. கோல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் வாய பழந்து இருக்க என்ன ஆச்சுன்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயாரா இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா லியோனார்டோ சில்வாவும் நம்ம காமக்கூரா டீமை சேர்ந்து பசங்களும் வேற லெவலில் விளையாடுறாங்கப்பா. கோச்சும் அதுக்கப்புறம் இல்லாம நீங்க பாருங்க அந்த ஷேகியோன்னு சொல்லக்கூடிய அந்த டீம்ல பார்த்தா கிட்டத்தட்ட டாப்லான பிளேயர்ஸை மட்டும் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதனாலவே நமக்கு தெரிஞ்சது அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ற லெவலுக்கு இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாண்டிங் உருவாக்கணும். அது இல்லைன்னா எதுவுமே சாதிக்க முடியுது. இது ஏதோ ட்ராப் மாதிரி இல்லை. ட்ராப் எல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிற கோல் சான்ஸை விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய ஆப்பனன்ஸோடைய டெரிட்டரிக்குள்ள நீங்க போகிறது மட்டும் இல்லாம உங்களோட ஏரியாக்குள்ள யாரும் வராத மாதிரி தடுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் மேட்ச் பரபரப்பா போயிட்டு கோல் போட ட்ரை பண்ணுவாங்க. ஓரளவுக்கு தான் முடியும். ஆனா ரொம்ப தோத்து போற நிலைமைக்கு சீக்கிரம் போயிடுவாங்க. கடைசி ஆஃப் டைம்ல பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்து விட்டு இப்போ இவங்களுடைய இடத்துக்கு வரேன். அப்புறம் பார்த்தா உங்களுடைய கோச்சும் உங்களை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்போ சுத்தமா பிடிக்கல. எங்க பாருங்க வந்தீங்களா ஒழுங்கா வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்போங்க. அதை விட்டுட்டு தோத்தீங்க அவனை ஒருத்தனே விட மாட்டேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது இந்த டோர்னமெண்ட்ல தோக்கத்துக்காக மட்டும் தானே. ஏன் இப்படி சொல்றீங்க? அப்ப நான் ஜெயிச்சிருங்க. தோத்தீங்கன்னா ரொம்ப இதை விட கேவலமான விளைவுகள் ஏற்படும். என பக்கம் காமக்கூராவோட டெக்னிக் எல்லாமே நம்ம
ஹீரோக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கனால அதான் ஃபர்ஸ்ட் ஹீரோ சுகுரோவுக்கு நானா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். அடுத்த கட்டமா யார் என்ன பண்ண போறான்னு அவனும் பெருசா எதுவும் கண்டுக்காதனால இருந்தாலுமே இப்ப சொல்றது எல்லாமே ரொம்பவும் பாக்குறவே இருந்து ஏன்னா அவன் சொன்ன ஃபார்மேஷ் பண்ணி தான் அவனுங்க எல்லாமே விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பால் எல்லாமே பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். விட்டுறாத யூசுக்கு நல்லா போராடுற மாதிரி சொல்ல ஹீரோவும் பாராட்டுறான். ஆனா இந்த பாராட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன் இருக்க அவனுடைய ஸ்டாமினா எல்லாமே ட்ரைன் ஆகுதுல யார் அது திரும்பி வந்து ரீகால் பண்ணுவான். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கையும் வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒருத்தன் ஜம்ப் பண்ண பால் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வேற இடத்த நோக்கி போக குறுக்கால பார்த்த டைமிங்ல லியோனோட சில்வா வந்து பால் எடுப்பான் பாருங்க. மேட்ச் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரே வேற லெவலா பாஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஜம்ப் கிட்ட பால் வர அவனை தடுக்கிறதுக்காக 2 பேர் வரேன். ஆனா 2 பேரும் வேற லெவலா டிஃபெண்ட் பண்றான். இவனுடைய கையை உடச்சிட்டா போதும்பா வேற எதுவும் நமக்கு பிரச்சனையா வராது அப்படின்ற மாதிரி அவனுக்கு தயாரா இருக்கேன். நான் திரும்பி இல்லைன்னா சில்வா வந்ததுனால ஜென்பா கிட்ட பால் போகுதுல கோல் கீப்பர் கிட்ட சம வேகமா போட்டு இருக்காங்க. பாரு கோல் போட்டு போற மாதிரி சொல்ல ஹீரோவும் கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்து கோலம் போட்டுவானுங்க. அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்க விட்டு கொடுத்தாதீங்கன்னா இந்த இடத்துல லியோனோட சில்வா வந்து ஜென்பேன் சொல்லக்கூடிய இவனுக்கு 2 பேரும் ரொம்ப டார்கெட் விட்டுறாதீங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா வேற வழி இல்லாம தடுக்க முடியாதனால பாலும் திரும்பியும் கோலை விழ கோல் திரும்பி போட்டு வேற லெவலா சாதிச்சிட்டானுங்க. விட மாட்டேன் இது பத்தல அப்படின்ற மாதிரி சில்வாவை யோசிக்க நம்ம ஹீரோவை பாக்குறான். அதுக்கப்புறம் இருந்த அந்த கோலை வந்து வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா கொடுக்கப்பட்ட லாஸ்ட் கேம் காட்டிலும் இது ரொம்பவும் நல்லா சண்டை போட்டிருக்கான். இவனால எந்த விதமான குறையும் கிடையாது. அவன் கிளேமையே கிளியர் பண்ணிட்டான். இதனாலதான் டாப் பிளேயரா இருக்கான வேர்ல்டுல. அதுக்கப்புறம் டாக்கு ஜோவும் ட்ரை பண்றான் கோல் போட. ஆனா அடுத்த கட்ட மேட்ச் ஆரம்பிச்சதுல பார்த்தா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் டைம் ஆயிடுதுல யூசுக்கு அடிச்ச பாலும் பார்த்தா பவுண்டரி விட்டு வெளியே போயிடுது. பெல்லும் டைம் ஆயிடுதுனால ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனால சரியா விளையாட முடியாது. தோத்து போயிட்டானுங்க. நம்ம காமகோரா டீமை சேர்ந்தவனுங்க. லியோனோட சில்வா வந்து அவனுடைய டீமோட சேர்ந்து ஜெயிச்சிட்டான். எல்லாரும் ஃபீல் பண்ணி இவனுக்கு ஒன்னு பக்கம் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நீ இந்த விஷயத்தை பாக்குறேன்னு நினைக்கிறேன் சுகுரு எப்படி நான் விளையாடுனேன். அதுக்கப்புறம் அவனை யோசிச்சு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க 10 ட்ரெயின்ல வரும்போது அப்செட் ரைட் வந்துட்டு இருக்காங்க. டே என்னடா ஆச்சு இதுக்கு நான் போயிட்டு அப்செட் ஆயிட்டுருங்க. இல்லப்பா அந்த டீம் ரொம்பவே வேற லெவலில் தான். அவனுங்களை எதுவுமே சொல்ல முடியாது. சரி விடுங்க நேஷனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்து போகுது எல்லாமே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும். அவனுக்கு தோத்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி பாத்துக்கலாம். சரிதான் அழகி உன்னை பக்கம் சீனா போறான். அவன் ஒரு ஆளே கிடையாது. அவங்க கூட சேர்ந்து நான் விளையாட நான் தான் ஜெய் பண்ற மாதிரி. அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்ககிட்ட இருந்து பாலை வாங்கி கோல் போறதுக்கு. நீ சீனா போறேன்ற மாதிரி அவனுக்கு அப்புறம் அவனை கலைக்க. ஆனால் நம்ம கோச்சும் கண்டிப்பா கவலைப்படாதீங்க. அடுத்த கட்ட மேட்சஸ் எல்லாமே கண்டிப்பா திரும்ப வரதான் போகுது. அதனால நமக்கான வாய்ப்புகள் புதுசா உருவாகிறதுனால எதுக்காக விட்டு கொடுக்காம பொறுமையா கவனிங்க. நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஆளா இந்த ஃபுட்பால்ல வரலாம். எனக்கு என்ன பிராக்டிஸ் போதும். நாளைக்கு நீங்க திரும்ப வந்துருங்க கண்டிப்பான்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம யூசுக்கும் பார்த்து ஹீரோடைய வீட்டுக்கு வந்துட்டு அண்ணங்கரோடைய போட்டோ பார்த்து வேண்டிட்டு இருக்கான். உண்மையிலே நான் நேஷனல்ல ஜெயிச்சிருந்தா சுகுரம் ஜெயிச்சிருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். விட என்ன பண்றது அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. சரி இருந்தாலும் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் விண்டர்ல ஆரம்பிக்க போகுது. அப்ப நம்ம பாப்பன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் சொல்ல என்ன பக்கம் பார்த்து டாக்க ஜோபும் நம்ம ஹுகுரோவுடைய கல்லறைக்கு வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போறான். அதோட இந்த தெரிஞ்ச எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு அப்புறம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதமா இருக்க போது முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல கூட பிடிச்ச மாதிரி நான் பார்த்தீங்க. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.